உங்களுக்கு தெரியுமா, ஜமியத்துல் உலமாவிலே ஃபத்வா குழு ஒரு முறை கூடின நேரத்தில் 25 உலமாக்களும் சேர்ந்து ஏகமனதாக கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? பரதான தொழுகைகளுக்கு பின்னால கூட்டு துஆ இல்லை என்பதுதான் தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு பின்னால யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்களாக இருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் கூட்டு துஆ ஓதாமல் இருக்கின்றார்கள். யாரெல்லாம் பித்அத்வாதிகளுக்கு பின்னால் இருக்கிறார்களோ அவர்கள் அன்று நாவளவிலே தீர்ப்பு சொன்னார்கள், பித்அத் என்று, கூடாதென்று, நபி வழிக்கு முரண் என்று. ஆனா அதற்கு பின்னால இன்று வரைக்கும் அவர்கள் கூட்டு துஆ ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டு துஆ ஓதுவது யாருடைய திருப்திக்காக? மக்களுடைய திருப்திக்காக, நிர்வாக சபையுடைய திருப்திக்காக, ஊராருடைய திருப்திக்காக. பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க பயந்து அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோமா? அந்த திருப்தி நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய திருப்தி மாத்திரம்தான் என்பதை கவனத்தில்